கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை சோத்தரிக்கிறேன். உங்கள் மொத்தத்தில் பேசும்படியாக தேவன் கொடுத்த கிருபைக்காக, தயவுக்காக ஆண்டவரை சோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மளோடு கொடுத்த வார்த்தைக்காக ஆண்டவர் தானியேல் 6ஆம் அதிகாரம் 28 வசனம் வாசிக்கிறோம். தரிவின் ராஜா காலத்திலும் கோரேசனுடைய ராஜா காலத்திலும் தானியேலுடைய காரியங்கள் ஜெயமாக இருந்தது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை அருமையான கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, தானியேலுடைய காரியங்கள் ஜெயமாக இருந்தது. இன்னைக்கு இந்த வார்த்தை மூலமாக ஆண்டவர் பேசும்படியாக கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, கோடி சோத்திரனப்பா. அப்ப அந்த வார்த்தை மூலமாக நீர் எங்களோடு கூட பேசும்படியாக செவிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும்ப்பா. உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும். வார்த்தையை அனுப்பி விடுவிக்கிற தேவன், தேற்றுகிற தேவன், ஆறுதல்படுத்துகிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன், உம்முடைய வார்த்தையை அனுப்பி விடுவிக்கபடி ஆச்சரிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தால ஜெயம் எடுக்கிறோம் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, தானியேலுடைய காரியங்கள் ஜெயமாக இருந்ததுன்னு பார்க்கிறோம். இன்னைக்கு உங்களுடைய காரியங்கள், என்னுடைய காரியங்கள் ஜெயமாக இருக்கிறதா என்று வேதத்துல நம்ம பார்ப்போமானால், தேவ பிள்ளையே, இன்னைக்கு தானியேலுடைய காரியம் ஜெயமா அநேக நாட்கள்ல அநேக முப்பிதாக்களை குறித்து சொல்வாங்க. அவர் தாத்தா காலத்துல அவர் ஜெயமாக இருந்தார், ஒவ்வொன்று வாழ்ந்தாருன்னு சொல்லி. ஆனா உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில காரியங்கள் ஜெயமாக இருக்குது என்று பார்ப்போமானால், இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஜெயம் இல்லை. அதனாலதான் இங்க வேதத்துல நம்ம பார்க்கிறோம், நம்மளுடைய காரியங்கள் ஜெயமாக இருக்க வேண்டும் என்றால் தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்ததுக்கு காரணம் என்னென்று பார்த்தால், தானியேல் 1ஆம் அதிகாரத்துல வேதத்துல வாசிக்கிறோம், 8-9 வாசிக்கிறோம். தானியேல் அவன் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து அடிமையாக பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போனப்பட்டவன். அவன் நல்ல படித்தவன். வேதவசனம் சொல்லுகிறது, அவன் கல்வி நிறுவன் மாஸ்டர் என்று வேதத்துல பார்க்கிறோம். நல்ல படித்தவன். அரண்மனையில ராஜாவுக்கு கீழாக வேலை பார்க்கறதுக்கு முக்கியமான அநேக நல்ல படித்தவர்களும் திறமை உள்ளவர்களும் அழகானவர்களையும் கொண்டு போய் நிறுத்தும்படியாக அவர் என்ன பண்ணுது, ராஜா சொல்லுகிறார் அவனை. அதனால அவர் முக்கியமான சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ அவர்களை தேர்ந்தெடுத்து, தானியேலும் அதுல ஒருவனாக இருந்து தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து 3 வருஷம் அந்த பாசைகளை எல்லாம் கற்றுக் கொடுத்து எல்லா காரியங்களும் கற்றுக் கொடுக்கிறார அதுக்கப்புறம் ராஜாவின் சமூகத்துல நிறுத்துறதுக்காக இவர்களுக்கு அந்த பிரதானிகளுடைய தலைவன் அவர்களை என்ன பண்ணுகிறான், அழைத்து அவர் ராஜாவுடைய கொல்மண்ட அவருடைய ஒரு அரண்மனையிலே அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடத்துல அவங்கள் வைக்கிறார். ஆனா வேதவசனம் சொல்லுகிறது, அவங்களுக்கு அந்த நாட்டுடைய சாப்பாடு வித்தியாசமாக இருந்தது, அந்த நாட்டுடைய கல்ச்சர் வித்தியாசமாக இருந்தது. இந்த வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, வேதவசனம் சொல்லுகிறது, தானியேலோ இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டான் என்று பார்க்கிறோம். ராஜாவின் போஜனத்துல தீட்டுப்படக்கூடாது என்று சொல்லி அங்கு குடியும் குடுத்தனமாக இருந்தார்கள். இன்னைக்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொருடைய பழக்க வழக்கங்கள் வித்தியாசமா இருக்கிறது. நம்முடைய தேசத்தில் உள்ள பழக்க வழக்கங்கள் வித்தியாசமா இருக்கிறது. அரபி கண்ட்ரிக்கு போனீங்கன்னா பழக்க வழக்கங்கள் வித்தியாசமாக இருக்கிறது, சாப்பாட்டு வகை வித்தியாசமாக இருக்கிறது. ஐரோப்பிய கண்ட்ரிக்கு போனீங்கன்னா சாப்பாட்டு வகை வித்தியாசமாக இருக்கிறது. நீங்க இந்த சைனா இந்த கொரியா அந்த தேசத்துக்கு போனாலும் வித்தியாசமாக இருக்கும். இப்படி அநேக நாட்டில் உள்ள சாப்பாட்டு வகைகள் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் தானியேலோ தேவனுடைய பிள்ளை என்கிறதை அவன் மறக்கவில்லை. இந்த வார்த்தை கேட்கிறனுடைய தேவனுடைய பிள்ளைக்கு, நீ தேவனுடைய பிள்ளைங்கிற மறக்க கூடாது. எந்த தேசத்துக்கு போகலாம், எந்த நாட்டுக்கு போகலாம், எந்த கிராமத்துக்கு போகலாம். தானியேல் ஒரு தீர்மானம் எடுத்தான். உலகத்தில் உள்ள இந்த நாட்டில் உள்ள பழக்க வழக்கங்களினாலே, அருமையான போஜனத்தினாலே நான் என்னை தீட்டுப்பட மாட்டேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்தான். அந்த தீர்மானம் இருதயத்திலே எடுக்கிற போதுதான் இன்னைக்கு தீர்மானம் சட்டசபையில தீர்மானம் எடுக்கிறாங்க, பஞ்சாயத்துல தீர்மானம் எடுக்கிறாங்க, தேவ பிள்ளையே பாராளுமன்றத்துல தீர்மானம் எடுக்கிறாங்க, உலக சபையில தீர்மானம் எடுக்கிறாங்க. ஆனா அது நிறைவேற்றுகிறாங்க. தேவ பிள்ளைகளை சில தீர்மானம் நிறைவேற்றாம போகிறது. ஆனால் நீங்களும் உங்களுடைய காரியம், என்னுடைய காரியங்கள் ஜெயமாக மாற வேண்டும் என்றால் தானியேலை போல இருதய தீர்மானம் எடுக்க வேண்டும்.
இருதயத்துல ஒரு தீர்மானம் இருக்க வேண்டும். நான் தேவனுடைய பிள்ளை, இந்த நாட்டுடைய போஜனத்தினால, இந்த பழக்க வழக்கத்தினாலே, ஏன் அருமையான அந்த போதை பொருளினாலே என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி, விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்ட காரியங்களை நான் உந்த மாட்டேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கணும் தேவ பிள்ளைங்க. அப்போதான் உன்னுடைய காரியங்களை ஜெயமாக ஆண்டவர் மாற்றுவா. தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்ததுக்கு அவன் தீர்மானத்துல உறுதியாக இருந்தான். நீங்களும் நானும் தீர்மானத்துல உறுதியாக இருக்கும்போது நிச்சயமாக தேவன் அந்த தீர்மானத்துக்கு ஏற்றபடி வழிநடத்துற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளையை நேற்றென்று மாறாத தேவன். அதே போல தானியேலை போல நம்முடைய இருதயத்துல தேவ பிள்ளைகள் உலக காரியங்களில் திட்டப்படாதபடி ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் உங்களுடைய என்னுடைய காரியங்களை ஜெயமாக மாற்றுவா. அதே தானியேல் 1ஆம் அதிகாரம் 12 இருந்து 20ஆம் வசனம் நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னால், தேவ பிள்ளைகளை 10 நாள் வரைக்கும் எங்களை சோதித்து பாரும் என்று சொல்லுகிறார். அங்கே 10 நாள் வரைக்கும் சோதித்த பார்த்து 20ஆம் வசனத்துல அங்கே ராஜாவிடத்துல கொண்டு விடும் பொழுது ஒரு வித்தியாசம், எல்லாரும் காட்டிலும் ஒரு வித்தியாசமாக ஞானத்திலும் கிருபையிலும் அவர்கள் ஒரு என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றதுல ஒரு விசேஷத்தை விட்டவர்களாக மற்றவர்களுக்கும் அன்பியான ஒரு 10 நாளில் அவர்கள் சோதித்து பார்க்க சொன்னான். தேவ பிள்ளைகளே, அங்கே என்ன நடந்தது? அவர்கள் வித்தியாசமாக காணப்பட்டார்கள். தேவனுடைய பிள்ளையே, அந்த ராஜாவினுடைய போஜனத்தில் அவன் தீட்டுப்படவில்லை. அதற்காக ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் அந்த இடத்துல நிலைநாட்டினார். அவன் சொல்லுகிறான், 10 நாளை மட்டும் எங்களை சோதிச்சு பாரும் என்று சொல்லுகிறான். தேவ பிள்ளையை எங்களுக்கு நல்ல பருப்பு வகையில கொடு என்று சொல்லுகிறான். மற்றவர்களை பார்க்கிலும் நல்ல திறனற்றவர்களாக, ஞானமுள்ளவர்களாக, கிருபையுள்ளவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். ராஜா எதை விசாரித்தானோ அதுக்கு எல்லாம் பதில் கொடுக்கத்தக்க தேவ ஞானத்தினால் கிருபையாக மற்றவர்களை போல இல்லாதபடி ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் கட்டளையிட்டா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ இருதயத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது, அந்த தீர்மானத்தில் உறுதியாக இருக்கும் பொழுது ஆண்டவர் உனக்கு விசேஷித்த ஞானத்தின் கிருபைகளை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நீ வேலை வெளிநாடுகளில் இருக்கலாம், அநேக இன்டர்வியூக்கு போகலாம். கேட்கிற கேள்விகளுக்கு தேவன் பதில் கொடுக்கபடியாக அந்த நேரங்களே ஒரு வித்தியாசப்படுத்தி மற்ற ஜனங்களை பார்க்கலும் உன்னை ஒரு வித்தியாசத்தைப்படுத்தி அந்த இடத்தில் நிலைநாட்டி உன்னை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆனால் என்ன பண்ண வேண்டும்? இருதயத்தில் ஒரு தீர்மானம் எடுத்து இருக்க வேண்டும். அந்த தீர்மானத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். தேவ பிள்ளையை மற்றவர்களை பார்க்கலும் தேவன் ஒரு வித்தியாசப்படுத்தி உன்னை பாப்பா. இந்த வார்த்தை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, நீ எந்த இடத்துல இருக்கிறாயோ, எந்த ஊர்ல இருக்கிறாயோ, எந்த பட்டணத்துல இருக்கிறாயோ அது எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் என்னோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு அநேகர் திருமணம் தீர்மானம் எடுக்காம காரணம் தாரா உங்களுடைய காரியங்கள் ஜெயமாகவில்லை, உங்களுடைய வேலையில ஜெயமாகவில்லை, உங்களுடைய தொழில ஜெயமாகவில்லை, படிப்பில ஒரு ஜெயமாகவில்லை. இங்கே பாருங்கள், தானியேல் அவனோடு கூட சேர்ந்தவர்கள் ஒரு தீர்மானம் எடுத்ததுனால அவர்கள் பாருங்கள், மற்றவர்களை பார்க்கிலும் வேத வசனம் சொல்லுகிறது. நீங்கள் வாசித்து பாருங்கள், அந்த 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை மற்றவர்களை பார்க்கிலும் இவர்கள் விசேஷத்தவராக காணப்பட்டார்கள். அவர் எதை கேள்வி கேட்டானோ அதுக்கெல்லாம் பதில் சொல்லபடியாக ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தார். அநேகர் நீட் எழுதுறீங்க, அநேக அந்தந்த எக்ஸாம், நீட்டு நெட்டு எல்லாம் எத்தனையோ எக்ஸாம் இருக்கிறது. தேவ பிள்ளையே, நீ உன்னை பரிசுத்தப்படுத்தி உன்னை இருதயத்துல தீர்மானத்தோடு கடந்து போகும் பொழுது நிச்சயமாக தேவன் உன்னை வேறுபடுத்தி ஒரு வித்தியாசத்தை மற்றவர்களை காட்டிலும் தேவன் வாழ்க்கையில ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவா. அது இன்னைக்கே உண்டு பண்ணுகிற தேவனாய் இருக்கிறா. அவ நேற்று மாறாத தேவன். அதனாலதான் தானியேலுடைய காரியங்கள் என்ன இருந்தது? ஜெயமாக இருந்தது. ஹல்லேலூயா. வேதத்துல பார்க்கிறோம், தேவனுடைய பிள்ளைய தானியேலுடைய காரியங்கள் ஜெயமாக இருந்ததுக்கு காரணம் என்ன? தேவ பிள்ளையே, அடுத்ததாக வேதத்துல பார்க்கிறோம், தானியேல் 2ஆம் அதிகாரம் 16, 17, 18, 19 வாசிக்கிறோம். அங்கே பார்க்கிறோம், ராஜா ஒரு சொப்பனம் காண்கிறான். ஆனா அதுக்கு அர்த்தத்தை சொல்ல மாட்டேங்கிறான். அந்த சொப்பனம் தான் காங்கிற சொப்பனத்தை சொல்லணும், அதுக்கு அர்த்தத்தை சொல்லணும். அந்த நாட்டுடைய மந்திரவாதிகள், சாஸ்திரிகள் எல்லாரையும் கூடுகிறான்.
இதுக்கு நீங்கள் இந்த சொப்பனத்தை சொல்லணும், அர்த்தத்தை சொல்லலாவிட்டால் உங்களுடைய தலை துண்டிக்கப்படும் என்று சொல்லுகிறது. அங்கே ராஜா கட்டளை எடுக்கிறான். இது தானியேலுக்கு வருகிறது. அவன் பிரதான தலைவரிடத்துல எனக்கு அவகாசம் வேண்டும் என்று சொல்லி தேவ பிள்ளையே அவன் தன் தோழரும் தேவ சமூகத்துல காத்திருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வேத வசனம் சொல்லுகிறது, அவன் தேவன சமூகத்துல காத்து இருக்கிறாங்க. ஆண்டவரே, ராஜா இப்படி ஒரு கட்டளை போட்டு இருக்கிறாரே, அவர் கண்ட சொப்பனை என்ன என்று சொல்லி தேவனுடைய கட்டளைக்காக அந்த காரியங்களை வெளிப்படுத்தும் சொல்லி இவர்கள் ஐக்கியம் தன் தோழரோடு ஐக்கியப்படுகிறான். உங்களுடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறது? வேத வசனம் சொல்லுகிறது, தானியேலுக்கு அவர்களும் தோழரோடு கூட ஐக்கியப்பட்டு தேவ சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது ராத்திரி வேலையிலே தானியேலுக்கு அந்த மறைப்பொருள் வெளிப்பட்டது. தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஐக்கியம் அநேகருக்கு முக்கியம். அவன் தானியேலுக்குள்ளே அவனுக்குள்ளே ஒரு விசேஷ தாவி இருந்தது. அவன் ஒரு பெயர் பெற்றவனாக காணப்பட்டாலும் கூட தன் தோழரோடு கூட ஐக்கியப்படுகிறான். ஒரு இக்கட்ட வருகிறது, சபைக்கு ஒரு இக்கட்ட வருகிறது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு இக்கட்ட வருகிறது. இது என்ன பண்ண வேண்டும்? ஆண்டவருடைய நாமத்தை நிலைநாட்ட வேண்டும் சொல்லி என்ன பண்ண வேண்டும்? தேவ சமூகத்தில் நீ காத்திருக்கும் பொழுது அங்கே என்ன பண்ணுகிறது? மறைப்பொருள் தானியேலுக்கு வெளிப்பட்டது, சொப்பனங்கள் வெளிப்பட்டது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஐக்கியம், உங்களுடைய ஐக்கியம் முக்கியமாக இருக்கணும். நீங்கள் இருக்கிற பகுதியில வாலிபர்களாக, சகோதரர்களாக, ஆண்களாக, பெண்களாக இருக்கிற திருச்சபைகளை ஐக்கியம் முக்கியம். தேவ பிள்ளை இன்னைக்கு ஐக்கியத்துல அநேகர் இருக்கிறது இல்ல. ஒரு ஏரியாவிலே 72 ஐக்கியம் இருக்கு. தேவ பிள்ளைகளே, அந்த ஐக்கியத்திலும் முழு மனதாக இல்லை, காத்திருந்து ஜபிக்கிறது கிடையாது. மறைப்பொருள் வெளிப்படுத்துற வரைக்கும் காத்திருந்து ஜபிக்கிறது கிடையாது. ஏனோ தானோன்னு ஒரு அரை மணிக்கு ஒரு 2 மணி நேரம் அதோட முடிச்சிருந்தாங்க. வெளிப்படுதல் வர்ற வரைக்கும் தேவ சமூகத்துல காத்திருக்கணும். அதுதான் ஐக்கியம். ஒரு பிரச்சனை வருது, ஒரு குடும்பத்துக்கு பிரச்சனை வருதுன்னா, ஒரு விசுவாச குடும்பத்துக்கு பிரச்சனை வருதுன்னா, இருக்கிற நீங்கள் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து ஐக்கியப்பட்டு தேவ சமூகத்துல ஐக்கியப்படணும். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நீங்கள் ஐக்கியத்துல எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான் தேவன் ஆண்டவர் உங்களை மத்தியில வெளிப்படுத்துவா. தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்து காரணம் என்ன? அவருடைய காரியங்கள்ல அவன் என்ன பண்ணுகிறான்? ஐக்கியத்துல உறுதியாக இருந்தான். தன் தோழரோடு கூட, ஐயோ இந்த தேசத்துக்கு வந்திருக்கிறோம், அடிமையாக கொண்டு வந்திருக்கிறோம், நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன், நம்முடைய தேவன் வல்லமுள்ள தேவன், நம்முடைய தேவன் பராமரிக்கிற தேவன், நம்மளுடைய தேவன் மறைப்பொருளை வெளிப்படுத்துற தேவன் சொல்லி அறிந்து தன் தோழரோடு ஐக்கியப்பட்டான். நீ எந்த தேசத்துல இருக்கிறது ஒண்ணு இல்லை, ஆனால் நீ தேவனுடைய பிள்ளை ஐக்கியத்துல உறுதியாக இருக்கணும். வாரத்துல ஒரு நாள் ஐக்கியப்பட்டு நீ தேவ சமத்துல காத்திருக்கணும். மாசத்துல ஒரு நாள் நேரம் கிடைக்கிற நேரத்துல ஒரு இக்கட்டான பிரச்சனை வரும்போது, ஒரு போராட்டம் வரும்போது தேவ பிள்ளைக்கு நீ ஐக்கியப்பட்டு தேவ சமூகத்துல காத்திருக்கும் பொழுது தேவ நிச்சயமாக இந்த தானியேலுடைய காரியங்கள் ஜெயமாக மாறுவது போல உன்னுடைய காரியத்தை ஆண்டவர் ஜெயமாக மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அவன் நேற்று என்று மாறாத தேவன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, தானுடைய வாழ்க்கையிலே அவனுடைய காரியம் ஜெயமாக இருந்ததுக்கு ஐக்கியத்துல உறுதியாக இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல நீங்களும் ஐக்கியத்துல உறுதியாக இருங்க. ஆண்டவர் உங்களுடைய காரியத்தையும் ஜெயமாக மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அடுத்ததாக நம்ம பார்க்க போறோம். தேவ பிள்ளைகளே, தானியேல் 3ஆம் அதிகாரம் 17-25 வரை நீங்க வாசித்து பாருங்க. அங்கே வைராக்கியமாக ஆராதிக்கிறாங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்கள் என்ன பண்ணாங்க? வைராக்கியமாக தேவ சமூகத்தில் ஆராதிக்கிற தானியேல் 3ஆம் அதிகாரம் 17-25 வரை நீங்க வாசித்து பாருங்க. அந்த வைராக்கியமான ஆராதிக்க தானியேலுடைய காரியங்கள் ஜெயமா இருந்த என்ன? அவங்க வைராக்கியமாக ஆராதித்தார்கள். தேவனை ஆராதிக்கிற வைராக்கியம் வேணும். ஏனோ தானது இல்லை, ஆவியோடு உண்மையோடு வைராக்கியத்தோடு ஆராதிக்கணும். தேவன் அந்த வைராக்கியத்தை பார்த்துதான் அவர்களை என்ன பண்ணினார் என்றார், அக்கினி கரையிலிருந்து அவர்களை விடுவித்தார் என்று பார்க்கிறோம். அத்தனை ராஜாக்கள் மத்தியிலும் அந்த தேசத்தில் மத்தியில் அவர்களை சாட்சியாக நிறுத்தினார் என்று பார்க்கிறோம். வைராக்கியமான ஆராதனை. இன்னைக்கு கடமைக்கு ஆராதனை பண்ணுகிறது. கடமைக்கு இல்லை, கடமைக்காக ஆராதனை பண்ணுகிறது தேவ பிள்ளையே. அதனாலதான் அன்னைக்கு அநேகருடைய காரியங்கள் ஜெயமாக மாறவில்லை.
ஆராதனை அசட்டை பண்ணுறவரை தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை அசட்டை பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஏன்னா ஆராதனைங்கிறது தேவனுக்குரிய காரியம். எந்த அளவுக்கு தேவனை வைராக்கியமாக ஆராதிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தேவன் என்ன பண்ணுவாருன்னா உங்கள் மத்தியிலே அதிசயங்கள் அற்புதங்களை செய்வா. அப்பா அங்கே எலியாவுக்குள்ளே ஒரு வைராக்கியமாக இருந்தது. அவன் சொல்லுகிறான், தேவ பிள்ளையே, அந்த வைராக்கியம் கர்த்தர் தெய்வம் என்றால் கர்த்தர், பாகால் தெய்வம் என்றால் பாகால், வைராக்கியமாக ஆராதனை பண்ணுகிறது. அந்த வைராக்கியம் தான் உன் வாழ்க்கையில ஜெயத்தை கட்டளையிடும். ஏனோ தானு ஆராதனை போயிட்டு ஒரு 2 மணி நேரம் இருந்தோம் ஆராதனை பண்ணணும் அப்படிங்கிறது அல்ல. நீ தேவனுக்கு ஆராதிக்கிற பொழுது ஆவியோடு உண்மையோடு வைராக்கியத்தோடு ஆராதனை பண்ணணும். ஆண்டவருக்கு சமூகத்துல நீ வைராக்கியத்தோடு ஆராதிக்கும் பொழுது தேவன் உன் காரியங்களை ஜெயமாக மாற்றுவா. அக்னிக்கு உன்னை விலக்கி காப்பா, ஆகப்பத்துக்கு உன்னை விலக்கி காப்பா, எந்த தீங்கு உன்னை அணுகாதபடி ஆண்டவர் தன் தூதன் அனுப்பி உன்னை காப்பார். தேவ பிள்ளைகளே, சாதுராக் மேஷாக் ஆபேத்நேகோவை தன் தூதர் அனுப்பி காத்தது போல இன்னைக்கு உன்னை காக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த வார்த்தை கேட்கிற சகோதரனே சகோதரியே, நீ யாராக இருந்தாலும் சரி, அவர் வார்த்தை, அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. அன்று சாதுராக் மேஷாக் ஆபேத்நேகோவை காப்பாற்றின தேவன் உன்னை காக்க வல்லவராய் இருக்கிறார். நீ வைராக்கியமாக ஆராதனை பண்ணு. ஒரு இக்கட்டில ஒரு போராட்டத்துல என்ன பண்ணாலும் சரி, அவர்கள் சொல்லுகிறாங்க, ராஜாவே நாங்கள் உமக்கு பதில் சொல்ல தேவையில்லை, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். வைராக்கியமான ஆராதனை. நீ நிறுத்துற சிலையை நாங்க வணங்க வேண்டிய தேவையில்லை. தேவ பிள்ளை வைராக்கியம் தான் அந்த இடத்துல உன்னை உயர்த்தும். அதிகாரி முன்னாலே, தலைவர் முன்னாலே இருக்கிற பகுதியில நீ வைராக்கியமாக தேவனை ஆராய்க்கும் பொழுது தேவன் அந்த இடத்துல உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அவர்கள் வைராக்கியமாக ஆராய்ந்தார்கள். அதனால்தான் அவளுடைய காரியங்கள் ஜெயமாக இருந்தது. இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளையே, இன்னைக்கு நீ வைராக்கியமாக தேவனை ஆராதித்துப்பார், துதித்துப்பார். ஆவியோடு உண்மையோடும் வைராக்கியத்தோடு தேவனை நீ தொடுத்து கொள்ளும் பொழுது உன் காரியங்கள் ஜெயமாக மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, அதே போல வேதத்துல வாசிக்கிறோம். தேவ பிள்ளையே, இங்க வாசிக்கிறோம். தேவ பிள்ளைய அடுத்ததாக தானியேல் 5ஆம் அதிகாரம் 11-12 வாசிக்கிறோம். தானியேலுக்குள்ளே என்ன இருந்தது? தேவ பிள்ளையே, அங்கே தானியேல் என்ன பண்ணினான் என்றால் வேதத்துல வாசிக்கிறோம், அவனுக்குள்ள விசேஷித்த ஆவியாக பரிசுத்த ஆவி இருந்தது. ஹல்லேலூயா. தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்ததுன்னா அவனுக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்தது. தேவ பிள்ளைகளே, அப்படின்னா என்ன? உலகத்தை மறைப்பொருளை வெளிப்படுத்துற ஆவி, பரிசுத்த ஆவி. அப்பா அந்த ஆவி தான், ஆவியானவர் தான் அவனுக்கு என்ன பண்ணுவார்? அவனை வழி நடத்துகிறார். என்ன இப்போ நமக்கு அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல ஆண்டவர் சொன்னார் அல்லவா, நீங்க எருசலேம் விட்டு எங்கேயும் போகாமல் எருசலேமில் காத்திருங்கள் 50 நாள் வரைக்கும், பெந்தெகோஸ்து நாள் வரைக்கும் காத்திருக்கும் பொழுது சடிதியில காத்து வந்து தெய்வ பிள்ளைகே பரிசுத்த ஆவி அவர்கள் மேல அப்படியே அமர்ந்ததுன்னு பார்க்கிறோம். மாம்சமான வியாபாரம். அப்போல்லாம் முன்னாடி அப்படி கிடையாது. ஒரு குறிப்பிட்ட பேருக்கு தான் பரிசுத்த ஆவி இருக்கும், தீர்க்கதரிசிக்கு தான் பரிசுத்த ஆவி இருக்கும், சில ராஜாவுக்கு தான் பரிசுத்த ஆவி இருக்கும். ஆனா தானியேலுக்கு அந்த பரிசுத்த ஆவிங்கிற கிருபை இருந்தது. தேவ மறைப்பொருளை வெளிப்படுத்துற பரிசுத்த ஆவி. தேவ பிள்ளைகளே, உலகத்துல நடக்க போற காரியங்களை வெளிப்படுத்துற பரிசுத்த ஆவி, சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்லுகிற பரிசுத்த ஆவி. இந்த ஆவி விசேஷத்துக்களை தானியேலுக்குள்ளே அந்த விசேஷித்த ஆவி இருந்ததுனாலே அவனுடைய காரியங்கள் ஜெயமாக இருந்ததுன்னு வேதத்துல பார்க்கிறோம். ஏதோ ஒரு பரிசுத்த ஆவி, அது ஒரு பெந்தெகோஸ்துக்கு தான், அது சிபிஎம்முக்கு தான், அது கிருபாசனத்துக்கு தான், அது புல்காஸ்பலுக்கு தான், அது அந்த ஏஜிக்கு தான் அப்படிங்கிறதெல்லாம் பைபிள்ல எழுதி வைக்கல. ஆண்டவர் சொல்லுகிறார், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் காரியங்கள் ஜெயமா இருக்க வேண்டும் என்றால் அந்த ஆவி இருக்கணும், விசேஷத்த ஆவி இருக்கணும். அந்த ஆவி இருந்து கீழே மேலும் சொல்றதுக்கு அல்ல, மறைப்பொருளை வெளிப்படுத்தணும். உன் கூட உள்ளவன், உன் கூட வேலை பார்க்கிறவன், படிக்கிறவன், தேவப்பிள்ளை உன் கூட தொழில் செய்யறவன், தேவப்பிள்ளைகே கூட அருமையான ஊழியம் செய்யறவன்,
அவனுடைய காரியங்களை மறைப்பொருளை வெளிப்படுத்துறதுக்கு தான் இந்த பரிசுத்த ஆவியானவர். சொப்பனங்களை வெளிப்படுத்தி அதுக்கு அர்த்தத்தை சொல்றதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர். வானமண்ட பொல்லாத ஆவியோடு போராடுறதுக்கு தான் இந்த பரிசுத்த ஆவியானவர். அதுக்கு தான் ஆண்டவர் அந்த ஆவியின் கிருபை கொடுத்திருக்கிறார். வானமண்ட பொல்லாத ஆவியோடு உனக்கு போராட்டம் வரும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த விசேஷித்த ஆவியை பரிசுத்த ஆவியை உன்கிட்ட கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தை கேட்கிற தெய்வ பிள்ளையே, நீ இது பெற்றுக்கொள்ளணும். இந்த பெற்றுக்கொள்ளணும். தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்தது காரணம் அந்த தெய்வ பிள்ளைகள் அவனுக்குள்ளே அந்த பரிசுத்தாவியாக விசேஷித்த ஆவி அவனுக்குள்ள இருந்தது. அதனாலதான் அவனுடைய காரியங்கள் என்ன இருந்தது? ஜெயமாக மாறினது. ஹல்லேலூயா. நேற்றென்று மாறாத தேவன், இன்றைக்கும் அவர் மாறாத தேவனாய் இருக்கிற அந்த வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, அவர் சர்வ வல்லவர். அவர் சொல்லாவும் கட்டளிட நிற்கும். வானம் பூமி ஒழுந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒழுந்து போவாது. அந்த பரிசுத்தாவி தானியேலுக்குள்ள இருந்ததுனாலதான் அவனுடைய காரியங்கள் ஜெயமாக இருந்தது. தேவ பிள்ளைகளே, நீ அந்த பரிசுத்தாவியுடைய வரங்களை நீ என்ன பண்ணணும்? நீ வேலை செய்யற இடங்களிலே, தொழில் செய்யற இடங்களிலே, படிக்கிற இடங்களிலே, உன் நண்பர்களுக்கு அந்த தேசத்துல ஒரு காரியங்கள் அவன் சொப்பனம், அவன் கூட ஹாஸ்டல்ல இருக்கிறவன் ஒரு சொப்பனம் காம்பான், அவன் கூட தொழில் செய்யறவன் ஒரு சொப்பனம் காம்பான், அவனுக்கு ஒரு இக்கட்டான பிரச்சனை, அவன் போராட்டம் இருக்கும். நீ பரிசுத்தாவிலாம் நிரம்பி தேவ சமூகத்துல கேட்டு அந்த மறைப்பொருளை வெளிப்படுத்துறதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர். தேவ பிள்ளைய ராஜா சொப்பனம் காண்கிறான். அந்த மறைப்பொருளை அவர் என்ன பண்ணுகிறான்? வெளிப்படுத்துகிறான். தேவ பிள்ளைகளே, அந்த பரிசுத்தாவியானவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் வெளிப்படுத்துவா. அவனுடைய அந்தரங்க காரியங்கள் எல்லாத்தையும் வெளிப்படுத்துவா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய பேர் பரிசுத்தாவி விசேஷ ஆவினா பரிசுத்தாவியை பெற்றா பரலோகம் போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. தேவ பிள்ளைகளே, பரிசுத்தாவிங்கிறது ஒரு வரம். தேவ பிள்ளைகளே, அந்த வரத்தை நீ யூஸ் பண்ணணும், தேவனுக்காக யூஸ் பண்ணணும், தேவனுடைய பிள்ளைங்கிறதுக்காக நிலைநாட்டணும். நீ படிக்கிற இடங்களை நீ தேவனுடைய பிள்ளைக்கு அப்படிங்கிறத நிலைநாட்டணும். தொழில் செய்கிற இடங்களை நிலைநாட்டணும். இந்த தேசத்துல அதிகாரிகள் மத்தியில நிலைநாட்டணும். ராஜாக்கள் மத்தியிலே தானியேல் நிலைநாட்டினான். அதனாலதான் அவனுடைய காரியங்கள் ஜெயமாக இருந்தது. இந்த வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, தானியேலுக்குள்ளே அந்த பரிசுத்த விசேஷ ஆவி இருந்ததுனாலே அவனுடைய காரியங்கள் ஜெயமாக இருந்தது. ஹல்லேலூயா. அதே போல உங்களுடைய காரியங்களையும் ஆண்டவர் ஜெயமாக மாற்றுவா. தேவ பிள்ளைகளை அடுத்ததாக வேதத்துல பார்க்கிறோம். தானியேலுக்குள்ள என்ன இருந்தது? தேவ பிள்ளைகா, தானியேல் 6ஆம் அதிகாரம் 1, 2, 9, 10 பார்க்கிறோம். தானியேலுக்குள்ள என்ன இருந்தது? தானியேல் என்ன பண்ணா? 3 வேளையும் ஜெபிக்கிறவனாக காணப்பட்டான். தேவ பிள்ளைகை, 3 வேளையும் ஜெபிக்கிறவனாக காணப்பட்டான். தானியேலும் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து போட்டு தெரிந்திருந்த நாட்டிலே தேவையில்லாத ஒரு சட்டங்களை கொண்டு வருகிறாங்க. 30 நாள் ராஜாவை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாதுன்னு ஒரு தேவையில்லாத சட்டங்களை கொண்டு வர்றாங்க. தேவ பிள்ளைங்க, அந்த சட்டங்களை அவர் சட்ட திட்டங்களை மாற்றுகிறவர், சட்டங்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துற நம்முடைய ஆண்டவர். இந்த சட்ட திட்டங்களுக்கு அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து போட்டு தெரிந்திருந்தோம். தானியேலுக்கு தெரிந்திருந்தோம். 3 வேளை என்ன பண்ணுகிறான்? போய் ஜெபிக்கிறான். நீ என்னடா உன் சட்டம்? தேவனை ஆராதிக்கிறதுக்கு தடை பண்ண எந்த சட்டம் இருந்தாலும் சரி, எந்த கொம்பனா இருந்தாலும் சரி, எந்த சட்ட திட்டங்களை ஆண்டவர் எல்லாத்தையும் முடிவு எடுத்துருவா. ஒரு ராஜ்யத்தை தள்ளவாய்க்கிருவா. உன்னை நிர்மலமாக்கி போடுவா. மாட்டை போல புண்ணு திங்கிற அளவுக்கு உன்னை மாற்றி விடுவா. தேவ பிள்ளையே, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமான நீ சட்ட திட்டங்களை கொண்டு வருவாயானால், தேவ பிள்ளையே, நீ தானியேலை போன்னு 3 வேளை ஜெபித்தான்னா உனக்கு விரோதமான எந்த சட்ட திட்டங்கள், எந்த கொம்பம், எந்த தேசத்தை என்ன கொண்டு வந்தாலும் சரி, அந்த சட்ட திட்டங்களை ஆண்டவர் வகைக்கு அடிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஐ லக்கம சக்கரைக்கு கத்தக்க நேமாகி சார். தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்தது. காரணம் 3 வேளை. உன் சட்டம் என்னடா செய்யும்? என்னை ஆராதிக்கிறதுக்கும் என்னை ஜெபிக்கிறதுக்கும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கும் நீ எந்த தடையும் சட்டம் கொண்டு வந்தா இந்த தேசத்துல தேவன் உன்னை நிர்மலமாக்கப்படுவா. மோதி தேவனிடத்துல மோதி பார்க்க முடியுமா? தேவாதி தேவனிடத்துல மோதி பார்க்க முடியுமா? உன்னால முடியாது. தேவ பிள்ளையே, ஒரு 4 பேரு 4 ஊழியக்காரனை அடித்துட்டா, 4 கிறிஸ்தவனை அடிச்சுட்டா உன் காரியம் ஜெயமாயிரும் நினைக்காத. தேவ பிள்ளையே, இவன் முழங்கால் போட்டா 3 வேளை ஜெபம் பண்ணினா உன் சட்ட திட்டங்கள் எல்லாத்தையும் தேவன் உடைக்கி இருந்து விடுவா. தேவ பிள்ளைக்கு தானியேலுடைய காரியங்கள் அவன் சட்ட திட்டம் கொண்டு வந்தது தெரிந்திருந்தோம். 3 வேளை ஜெபம் பண்ணினான்.
நீங்களும் நானும் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய காரியங்களை ஆண்டவர் ஜெயமாக மாற்றுவார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, வேத வசனம் சொல்லுகிறது, அதே போல உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலையும் காரியங்களை ஆண்டவர் ஜெயமாக மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அடுத்ததாக தானியலுக்குள்ள என்ன இருந்தது? தானியல் 6ஆம் அதிகாரம் 23, 22, 23, 24 வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, தானியல் தன் தேவன் மேலே விசுவாசம் வைத்தா. தேவ பிள்ளைகளே, அந்த விசுவாசம் அவனை சிங்க கபியில போட்டார்கள். தேவ பிள்ளையே, ஆனால் அவனை என்ன நடந்தது? தேவன் மேல விசுவாசம் வைத்தான். விசுவாசியே, நீ தேவன் மேல விசுவாசம் வைக்கணும். நாட்டுடைய அதிகாரி மேலேயோ தலைவர் மேலேயோ ஒரு எஜமான மேலே விசுவாசம் வைக்கக்கூடாது. நீ செய்யற தொழில் மேல விசுவாசம் வைக்க, தேவன் மேல விசுவாசம் வைக்கணும். உன் படிப்பு மேல விசுவாசம் வைக்கக்கூடாது. அந்த படிப்பு தந்த தேவன் மேல விசுவாசம் வைக்கணும். தொழில் தந்த தேவன் மேல விசுவாசம் வைக்கணும். ஊழியத்தை தந்த தேவன் மேல விசுவாசிக்கணும். வேத வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அவதை நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லி. விசுவாசம். சிங்க கபியில போட்டு விட்டாங்க, தானியேலை சிங்க கபியில போட்டு விட்டாங்க. ஒரு இக்கட்டான சூழ்நிலை. தேவ பிள்ளையே, அவன் பதறல. கரிசிக்கிற சிங்கம் போல சத்ரு உனக்கு விரோதமா, உன் குடும்பத்துக்கு விரோதமா, தொழிலுக்கு விரோதமா, படிப்புக்கு வரமா, ஒளியத்துக்கு வரமா, கடந்து வருமா. ஆனா பயப்படாத. தானியேல் விசுவாசத்தை காத்து கொண்டான். தேவன் சிங்கங்களின் வாய்களை அடைத்து போடுங்கிற ஒரு விசுவாசம். வேதவசனம் அதான் சொல்லுகிறது. தானியேல் தன் தேவனிலே விசுவாசம் வைத்தபடினால் அவனை சேதப்படுத்தாதபடி சிங்கங்களின் வாய்களை கட்டி போடுவா. உனக்கு விரோதமா எழும்புற எந்தெந்த சத்துரு, எந்தெந்த மனுஷமா எழும்புற எல்லாத்தையும் கட்டி போடுவா. ஐ காண்ட் ரோஸ் எனி கம்பெனி. உனக்கு விரோதமா, தொழிலுக்கு விரோதமா, ஊழியத்துக்கு விரோதமா, உன் குடும்பத்துக்கு விரோதமா யாரு எழும்புகிறார் எல்லாத்தையும் கட்டி போடுவா தேவ பிள்ளைகளே. ஆனால் என்ன, நீ விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. ஐயோ தேவன் என்னை ஆராய்த்தனே, துதித்தனே, என்னை சிங்க கபியில போட்டு விட்டார்களே, தேவன் என்னை கைவிட்டார் பதறக்கூடாது. விசுவாசியே பதறாதே. நீ பதறக்கூடாது. விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். நம்பப்படுறமான காரியங்களை விசுவாச பிரமாணம் சொல்லிட்டா போதாது, அந்த விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். சங்கீதம் 27:13 சொல்றது, திடமா நீ கர்த்தர் நன்மை செய்வார்னு சொல்லி நான் விசுவாசியாக விட்டால் கெட்டு போயிருப்பேன். யாரும் ஒன்னும் கெடுக்க வேண்டியதில்லை. நீ விசுவாசத்துல இல்லைனாலே நீ கெட்டு போயிருவேன். தெய்வ பிள்ளைகள், ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்தது விசுவாசம்தான். விசுவாசம். தெய்வ பிள்ளைகளே, விசுவாசியே நீ பதறாதே. நல்ல ஒரு பாட்டு உண்டு. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தா நீதிமான் என்று பிழைப்பா. தானியேலுடைய காரியங்கள் ஜெயமா இருந்தது. காரணம், அவன் விசுவாசத்துல உறுதியாக இருந்தான். தேவ பிள்ளையே, அதே போல ஒரு இக்கட்டு, ஒரு பிரச்சனை வரும்பொழுது நீ விசுவாசத்துல உறுதியாக இருக்கும் போதுதான் உன்னுடைய காரியங்கள் ஆண்டவர் ஜெயமாக மாற்றுவா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு உங்களுடைய காரியங்கள் ஆண்டவர் ஜெயமாக மாற்ற வல்லவராயிருக்கிறார். அவர் நேற்றென்று மாறாத தேவன், இரக்கமுள்ள தேவன், அன்புள்ள தேவன். தானியேலுடைய காரியங்கள் ஜெயமா இருந்தது போல உங்களுடைய காரியங்கள் ஆண்டவர் ஜெயமாக மாற்ற வல்லவராயிருக்கிறார். இந்த வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு எத்தனை பேர் தானியேலை போல உங்களுடைய காரியங்களும் ஜெயமாக மாற வேண்டுமெண்டா, தானியேல் தன்னை தீட்டுப்படாதபடி அவன் காத்து இருதயத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கணும். அதே போல நீங்க தீர்மானம் எடுங்க தேவ பிள்ளைகளே. அதே போல அவன் தீர்மானம் எடுத்ததுனால அவனுக்கு அந்த மற்றவர்களுக்கு அவனுக்கும் தேவன் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணினார். நீங்கள் மற்றவர்களை போல அல்ல தேவ பிள்ளைகள். மற்றவர்களுக்கு நீங்கள் தேவனுடைய அந்நிய பிள்ளைகள் அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணினார். அதே போல அங்கே தேவனுடைய பிள்ளைகளுக்கு மற்றவர்களுக்கு வித்தியாசத்தை உண்டு பண்ணிடுறான். தேவ பிள்ளைகள் அங்கே வேதத்துல வாக்குறோம், ஐக்கியத்துல உறுதியாக இருந்தார்கள். தன் தோழர்கள் கூட ஐக்கியமாக உறுதியாக வைராக்கியமாக ஆராதித்தார்கள். என்ன பண்ணார்கள்? வைராக்கியமாக ஆராதித்தார்கள். பரிசுத்தாவின் வரம் கிருபைகளை அவர்கள் பெற்றிருந்தார்கள். தேவ பிள்ளைகளே, நல்ல 3 வேளை ஜெபிக்கிறவராக தானியேல் காணப்பட்டார். விசுவாசத்துல உறுதியாக இருந்தார். அதனால அவனுடைய காரியங்கள் ஜெயமாக இருந்தது. இன்னைக்கு உங்களுடைய காரியங்களை ஆண்டவர் ஜெயமாக மாற்றுவார், வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்க எந்த இடத்துல கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களோ அந்த இடத்துல இருந்து தேவன் உங்களை அன்னைக்கு
ஒரு வாழ்க்கையில உன் வித்தியாசத்தை செய்ய போறா. உன் குடும்பத்துல வித்தியாசத்தை செய்ய தெய்வ பிள்ளைகள் உன் காரியத்தை ஜெயமாக மாற்ற போறா. தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்தது போல உன் காரியங்கள் ஆண்டவர் ஜெயமாக மாற்றுவார். அன்னைக்கு உன் தொழில ஜெயத்தை கட்டளையிடுவார். படிப்புல, உன் குடும்பத்துல, ஊழியத்துல ஒரு ஜெயத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். எத்தனை பேர் நீங்கள் தேவ பிள்ளைகளை விசுவாசிக்கிறீங்க? கண்களை மூடி நம்ம செய்வோம். ஹல்லேலூயா. சோதரன் அப்பா சோதரன்பா. ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கே கோடி கோடி சோத்ராய். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழாலெல்லாம் சோத்திரம். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழாலெல்லாம் சோத்திரம். நல்ல ஆண்டவரே கோடி சோத்திரம். இந்த வார்த்தை கேட்டுக்கிற ஒவ்வொரு மேலும் வல்லமை கடந்து வரட்டும். தானியேலுடைய காரியங்கள் ஜெயமா இருந்தது போல இந்த பிள்ளைகளுடைய காரியங்களை ஜெயமாக மாற்றுவீராக. நம்முடைய வல்லமை கடந்து வரட்டும். மாம்சமான யாவரு மேலும் ஆவியை ஊற்றுவேன் சொன்னவரே, தானியேல் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டான். தானியேலுக்குள்ளே அன்னவரே அவனுக்குள்ளே ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணிரு. அவனுக்குள்ளே ஒரு ஐக்கியத்துல உறுதியாக இருந்தார்கள். வைராக்கியம் ஆராதித்தார்கள். விசேஷத்த ஆவி இருந்தது. ஜபம் 3 வேளை ஜபம் பண்ணினான். விசுவாசத்துல உறுதியாக இருந்தான் தேவ பிள்ளைங்க. அதே போல இப்பொழுது இந்த பிள்ளைகள் தானியேலுடைய காரியங்கள் ஜெயமா இருந்தது போல இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு மேலும் நம்முடைய ஜெயத்தை கட்டளையிடுவீராக. நீர் சொன்னீரே இந்த உலகத்துல பாடு உண்டு வகுத்தர உண்டு, நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னது போல இப்போது ஜெயிக்கிற வல்லமை கடந்து வரட்டும். நம்முடைய பிள்ளைகள் மேல் கடந்து வரட்டும்ப்பா. என்னென்ன காரியத்துல ஜெயம் எடுக்க முடியாம இருக்கிறார்களோ பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே ஒரு ஜெயத்தை கட்டளையிடுகிறார். அன்னைக்கம் தொராரா சபாரி கரபரி ஒரு வல்லமை இறங்குறது. மாம்சமான யாவரை மேல் ஆவியை ஊற்றும் சென்னவரே ஒரு வல்லமை இறங்குறது. இந்த வார்த்தை கேட்கிற மேல் வல்லமை இறங்கட்டும். வல்லமை இறங்குறதுக்கா சோத்திரம். என் வாழ்க்கையில ஜெயம் இல்லையேன்னு சொல்லி போராடி கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைங்க, இன்னைக்கு ஆண்டவர் வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை தருவார். தானியேலை போல ஒரு தீர்மானம் எடுங்கள். தானியேலை போல ஒரு தீர்மானம் எடுங்கள். என் வாழ்க்கையில ஜெயம் இல்லையேன்னு சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்கிற சுபாஷ் ஆண்டவர் வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை கட்டளையிட போறான். ஜெய் வாய்க்கன் எதை எடுத்தாலும் எனக்கு ஒரே தடையாக இருக்கிறதே, எதை எடுத்தாலும் வாழ்க்கையில ஜெயம் இல்லையேன்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிற சுபாஷ் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில ஜெயத்தை கட்டளையிட போறேன். உன்னை பார்த்துதான் சொல்லுகிறார் சுபாஷ் ராபி அக்கண்ட தரபி என்றில இருந்து நீ கண் ஓதரபி தானியேலை போல ஒரு தீர்மானம் எடு. உன் வாழ்க்கையில இன்றையிலிருந்து ஆண்டவர் ஒரு ஜெயத்தை கட்டளையிட போறா. சொக்கரி ஒவ்வொரு மேல வல்லமை இறங்கட்டப்பா. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு மேல வல்லமை இறங்கட்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியத்திலே ஜெயத்தை கட்டளையிட சுத்தமாதிக்கிறதோ ஜெயத்தை கட்டளையிடுவீராக. தொழில ஜெயமெடுக்க கட்டளையிடுவீராக. ஊழியத்துல ஜெயமெடுக்க கட்டளையிடுவீராக. படிப்புல ஜெயமெடுக்க கட்டளையிடுவீராக. வியாபாரத்துல ஆண்டவரே இன்னும் பலவிதமான காரியத்திலே என்னென்ன விஷயத்துல இருக்கு எல்லாத்திலும் ஜெயத்தை கட்டளையிட அவனுக்கு கட்டளையிடுவீராக. தானியேலுடைய காரியங்கள் ஜெயமா இருந்தது போல இந்த பார்த்து கேட்கிற ஒவ்வொரு மேல் அபாது நீ ஜெயத்தை கட்டளையிடுவீராக சோதரர். நம்முடைய நாம மகிமை பெறட்டும். நம்முடைய வல்லமை வெளிப்பெறட்டும்ப்பா. இந்த பிள்ளைகள் மேல் இறங்குவீராக. அப்பா பிள்ளைகள் மேல் இறங்குறதுக்கா சோதரம். நீ ஜெயத்தை கட்டளையிட போறதுக்கா சோதரப்பா. அந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கருத்திலும் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெயம் எடுக்கிறோம் நல்ல தந்தையே. ஆமேன் 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 ஆமேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தானியேலுடைய காரியங்கள் ஜெயமா இருந்த போல உங்களுடைய காரியங்களை ஆண்டவர் ஜெயமாக மாற்றுவா. இந்த செய்தியை நீங்கள் உங்களுடைய உறவினருக்கு நண்பருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏன்னா நீங்கள் எந்த இடத்துல இருந்து கேட்டாலும் சரி பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஊழியத்துக்கால் ஜெபிங்கள், தாங்குங்கள். கர்த்தர் உங்களை உன் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.